வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த பைக் வந்து ஒரு 6 months பிஃபோர் நான் வாங்கினது எலக்ட்ரிக் பைக். இந்த பைக்குடைய பேர் திரங்கா எபிக் 2.0. இந்த பைக் நல்லா தான் இருக்குங்க, நல்ல மைலேஜ் கொடுக்குது, நல்ல பிக்கப், எல்லாம் சூப்பர் பாசிட்டிவ் தான். கேட்குறவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சொன்னதால் என்னமோ தெரில, திருஷ்டி வந்துருச்சு போல. ஒரு 15 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு மாடு வந்து பைக்கை பின்னாடியிலேருந்து முட்டி பைக் கீழே விழுந்து ரெண்டு கண்ணாடியில் ஒரு கண்ணாடி உடஞ்சிடுச்சு. ஒரு கண்ணாடி, அப்புறம் இந்த லிவர், பிரேக் லிவர் இது உடஞ்சி தெரியுதுங்களா? இந்த பிரேக் லிவரும் இந்த ஒரு கண்ணாடியும் உடஞ்சிச்சு கீழே விழுந்து. சரி, நான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கண்ணாடியுடைய விலை வந்து 325 ரூபாயாம். அதே மாதிரி இந்த லிவர், இந்த உடஞ்ச இந்த பிரேக் லிவருடைய விலை 375 ரூபாயாம். அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு 250 ரூபா வேணுமா. அண்ட் எப்படியோ 2 நாள் ஆகுமா, 2 நாள் வண்டி விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இருந்த பழைய ஆக்டிவாவுடைய கண்ணாடி எடுத்து இதுக்கு மாட்டிட்டேன். என்கிட்ட இருந்துச்சு ஒரு ஆக்டிவா, அதோடைய கண்ணாடி எடுத்து இதுக்கு மாட்டிட்டேன். அப்புறம் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட நான் விசாரிக்கும் போது இந்த பிரேக் லிவர் வந்து கொஞ்சம் கம்மி விலையிலேயே வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துட்டான் கொஞ்சம் கம்மி விலையில். பட் அதில் ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, நம்ம மற்ற வண்டிகள்லாம் இந்த பிரேக் லிவர் உடஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த பிரேக் லிவர் மட்டும் தனியாக கொடுப்பாங்க, நம்ம எடுத்து மாற்றிடலாம். பட் இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் செட்டு கொடுக்குறாங்க. இது தெரியுதுங்களா, வித் ஒயர். இந்த ஒயர் வந்து சென்சார், பிரேக் சென்சார் ஒயரோட அப்படியே இந்த செட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஸ்க்ரூ இருக்குது. இதோ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குது. சரி, இந்த செட்டு வந்தாலும் இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இதை மாட்டிலான்னு பார்த்தா இதில் ரிவிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்க்ரூ இருக்குது, இதில் ரிவிட் அடிச்சிருக்காங்க, காட்டர் பின். ஸோ அதுக்கு செட் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இந்த மண்டையெல்லாம் கழட்டிட்டு தான் மாட்டணும். பார்ப்போம். நம்ம ஒயிட் ட்ராகனுக்கு எல்லாம் பிரித்து மாட்டிட்டோம். இது என்ன, இது பார்த்துடலாம். முதல்ல ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு 10 mm போல்டு இருக்குது, இந்த போல்டை ரிமூவ் பண்ணோம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, கீழே இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, அகைன் இங்கே ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு 10 mm போல்டு. கழட்டி பார்க்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஒன்று வந்துடுச்சு. அடுத்து இங்கே ஸ்க்ரூ. இது தலை துண்டா வெளியே வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாதி வேலை செய்யும்போது கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இந்த பாருங்கள், இந்த மண்டை இந்த மாதிரி கழட்டியாச்சு. இப்போ வந்து இந்த லிவர் தான் சேஞ்ச் பண்ணோம். இங்கே இருக்குது போல்டு, இதுக்குடைய போல்டு இங்கே இருக்குது, இதை கழட்டணும். அண்ட் இந்த ஒயர் கீழே வருது இல்லையா, இந்த ஒயரையும் இப்போ கழட்டி மாட்டணும். இந்த ஒயர் எங்கே போகணும்னு சொல்லி, ஆமாம், என்னங்க இது இப்படி இருக்குது, கச்சாம்பூச்சான்னு இருக்குது. இதெல்லாம் புது வண்டி மாதிரியே இல்லையாடா, கச்சாம்பூச்சான்னு வச்சுருக்கீங்களாடா. சரி பார்ப்போம். முதல்ல இதை கழட்டலாம். இந்த போல்டு ரிமூவ் பண்ணால் இது தனியாக, இந்த செட் அப்படியே தனியாக வந்துடும். புதுசாக அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாட்டிட வேண்டியது தான். இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். நம்ம கடையில் எல்லா போல்நெட்டும் இருக்குது, ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. டடாங், பிரேக்கு தனியாக வந்துடுச்சு. இப்போ இந்த லிவரை மாட்டணும். புது பிரேக் மாட்டியாச்சு. இப்போ டைட் பண்ணணும். ஓகே, பிரேக் லிவர் மாட்டியாச்சு. க்ளீனாக வேலை செய்யுது. ஆக்ஷன் தெரியுதுங்களா?
வேலை செய்யுது, மாட்டியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த ஒயர். இது என்ன ஒயர்னா, இது வந்து பிரேக் சென்சார். இது நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, மோட்டர், அதாவது வீலில் வந்து ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மோட்டர் போக வேண்டிய கரண்ட்டு கட் ஆகிடும். இது வந்து சுவிட்ச் மாதிரி, மோட்டர் போகிற கரண்ட்டு சுவிட்ச் மாதிரி. இது பிரேக் நம்ம அப்ளை பண்ணோடனே கரண்ட் கட் ஆகிடும், அந்த மாதிரி அது. இப்போது அந்த ஒயர் எங்கே இருக்க சொல்லி, இந்த இருக்குல்லையே அந்த குப்பை மாதிரி இந்த குப்பையில் தான் எங்கேயோ இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி இப்போ மாட்ட போகிறோம். அதோ கிடைச்சிடுச்சு மக்களே. இந்த எல்லோ கலர் தெரியுதா, இந்த எல்லோவும் இந்த பிளாக்கும் இது இருக்கு இல்லையா, இதில் ஒரு பின்னு, இதில் ஒரு பின்னு. இந்த கலர் தான் கரெக்டாக பார்க்கணும். இதில் ரெட் அண்ட் பிளாக் இருக்குது, இதுலேயும் ரெட்டு அண்ட் பிளாக் இருக்குது. அந்த ரெட் இடத்துல ரெட்டு, பிளாக் இடத்துல பிளாக் போட்டு சேம் இதே மாதிரி ஒரு டேக் அடிச்சிடணும். கரெக்டாக மாதிரியே பிளாஸ்டிக்கை மாட்டிட வேண்டியது தான். இதுல ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்கை மாட்டணும். ஓகே, சாவி போட்டு பார்க்கலாமா? சாவி போட்டாச்சு, எரியுது. இப்போது இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் டாட் எரியணும். நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே ரெட் டாட் எரியணும். ரெட் டாட் எரிஞ்சதுன்னா சக்ஸஸ். ஓகே, எரியுது பாருங்க ரெட் டாட். இதுதான் வந்து பிரேக் சென்சார். இது போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பிரேக் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, சக்ஸஸ். இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன், போயிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைடு பிரேக்கு அப்ளை பண்ணோடனே வந்துச்சு பாருங்கள். இப்போது ரிலீஸ் பண்ண போகிறேன், பிரேக்கு போயிடுச்சு. இந்த ரெட் டாட் கரெக்டாக வேலை செய்யணும். ஓகே, ஃபங்க்ஷன் பண்ணுது. பிரேக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இதோடைய ஃபேஸ் எல்லாம் மாட்டணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் மாஸ்க் மாட்டியாச்சுன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஃப்ரண்ட் இந்த மாஸ்க் மாட்டியாச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இண்டிகேட்டருடைய இந்த ஒயரை முதல்ல மாட்டிடணும். இண்டிகேட்டர் ஒயர் எப்படின்னா, இதில் ப்ளூ இருக்கும், ஒன்றுத்தில் ப்ளூ ஒயர் இருக்கும், ஒன்றுத்தில் ரெட் ஒயர் இருக்கும். அதே மாதிரி இதில் ஆரஞ்சு தெரியுதா, இதில் வந்து ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ப்ளூ. ஆரஞ்சில் ஆரஞ்சு ஒயர், ப்ளூவில் ப்ளூ ஒயர் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்தா இண்டிகேட்டர் எரியும். முதல்ல இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இண்டிகேட்டர் எரியுதான்னு பார்க்கலாம். வாவ், பர்ஃபெக்ட். இண்டிகேட்டரும் எரியுது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, நம்ம சேனல் ஸ்வீட் மிக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து சில காரணங்களால பேன் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று வந்துச்சு. இது வந்து செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் ஹைப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அது வந்து நான் தெரியாமல் போட்டது, தப்புன்னு தெரிஞ்சே தெரியாமல் போட்டது. இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை அடிக்கிற வீடியோன்னு போட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கான். அதனால் செகண்ட் காப்பிரைட், 3 காப்பிரைட் வந்தால் தான் சேனல் பேன் ஆகும். இது வந்து செகண்ட் காப்பிரைட். செகண்ட் காப்பிரைட்டு நம்ம ஸ்வீட் மிக்சர் பேன் ஆயிடுச்சு. 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் பேன் ஆயிடுச்சு. அதனால் இந்த சேனலில் போடுறேன். கொஞ்சம் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். இண்டிகேட்டர் மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 ஸ்க்ரூ, இந்த 4 ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சது. ஓகே மக்களே, ப்ராஜெக்ட் சக்ஸஸ். கிளீனாக பழையபடியாக மாட்டியாச்சு. ஒன்றும் வைப்ரேஷன் இல்லை. 2 கண்ணாடி மாட்டியாச்சு. இதுதான் பிரேக், உடஞ்ச பிரேக்கும் மாற்றியாச்சு. இது டிஸ்க் பிரேக், இது இப்படி இது ஓகே, பக்கா. ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஒன்றும் இல்லைங்க, சோம்பேறித்தனம் படாமல் நமக்கு தெரிஞ்ச வேலை, சின்ன சின்ன வேலை நாமளே பண்ணிட்டா
செலவு மிச்சம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஃபர்தராக எங்கன்னா வெளியே போகும்போது பை சான்ஸ் எதனா உடஞ்சதுன்னா நாமளே மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். அவ்வளோதான். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது உங்கள் ஸ்வீட் மிக்சர்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஸ்வீட் மிக்சர் சேனல் இது இல்லை. இந்த சேனலுக்கு இன்னும் நான் பேர் வைக்கலை. இது ஆக்சுவலி என் பையனுடைய சேனல். இது இந்த சேனலுடைய நேம் வந்து ஷரீன் கலாட்டா சிக்கு. கலாட்டா சிக்குவில் தான் இந்த வீடியோ போட போகிறேன். ஓகே மக்களே, பாய்.